Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ராஜு மாஸ்டர் சிம்ரன் மேம் ஆடின பாட்டு அது. ஸோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அது எக்காரணத்துக்கும் நம்ம எங்களோட டாஸ்க் என்னடான்னா அங்கே ஆடினது சிம்ரன் மேம், ராஜு மாஸ்டர். இங்கே ஆடுறது அர்ஜுன் சார். இதுக்கு முன்னாடி டான்ஸே ஆடாது. உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் கேட்டாங்க. அப்போ வந்து அர்ஜுன் சாருக்கு 105 டிகிரி ஓகே ஃபீவர். அப்போ அந்த சமயத்தில் என்ன தலைவா சுடுது மாஸ்டர், இட்ஸ் நாட் ஃபீலிங் தலைவா சொல்லுங்க என்ன. இல்லை வில் கோ ஃபார் டேக்னு ஆதிக் செட் ஸ்டாப் நிறுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க. அப்போ சார் வந்து என்ன சொன்னார்னா, என் பொசிஷன்ஸ் நாளைக்கு ஏதாவது ஷூட் பண்ணுறதுக்குல அது இப்போ பண்ணலாம். தட் இஸ் சஜித் சார். இங்கே வந்து மாஸ்டர் ஜின்னு தான் சொன்னாங்க. ஸோ சார் இல்லை சார், யூ கேன் கால் மீ மை நேம். நோ மாஸ்டர் இங்கே கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு இடம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பைக்கில் தான் வருவார். நாங்கள் பிடிஎஸ் பார்க்கும்போது சில சினிமாவோட நியூஸ். வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். குட் பேட் அக்லி திரைப்படத்தை திரையரங்கத்தில் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட இந்த உரையாடல கொரியோகிராஃபர் அசர் மாஸ்டர் தான் நினைச்சிருக்காங்க. அதாவது படத்தில் விண்டேஜ் சாங்ஸ் எல்லாமே ஒரு பிளாஸ்ட் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாட்டை நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே மாஸ்டர் அவர்கள் தான். இந்த பாடல்கள் மட்டும் இல்லை, படத்தில் சில மாஸ் மூமெண்ட்ஸையும் மாஸ்டர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் பேட் அக்லி ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மாஸ்டர். ஹை ரிசெப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஓவர் வெல்மிங்காக இருக்குது உங்களுக்கு? பயங்கரமா இருக்குப்பா. நீங்களே இவ்வளவு எனர்ஜியா பேசும்போது அப்போ கண்டிப்பா அது இல்லை, படம் பார்த்த எனர்ஜி எங்களுக்கு இன்னும் போகலை. இன்னொரு வாட்டியும் போய் பார்க்கலாம். கண்டிப்பா அதுக்காகவே போகலாம். அந்த எனர்ஜி தான் இன்னொரு பூஸ்ட் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் கொடுக்குது இந்த ரிசெப்ஷன்? இப்போ நீ எனக்கு இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருக்க, அது ஒரு பூஸ்ட் தானே. கண்டிப்பா. சரி, ஓகே. முக்கியமா பிரியா அவர்கள் அவரோட பேசி ஆகணும். சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பூஸ்ட்னு சொன்னது தானா? சரி, ஓகே. எல்லாருக்குமே அதான். கண்டிப்பா எல்லாருக்குமே பாவம் பாரு, உங்களே சேர்த்துட்டு. சரி, சோஷியல் மீடியா எல்லாரும் பயங்கரமா அந்த கட் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சீங்களா அப்பவே இது பயங்கரமா அப்ப கிளிக் ஆகும் நமக்கு? இல்லப்பா, அந்த பாட்டு பயங்கரமான வைப் இல்லப்பா, சரியான வைபான சாங்கள். ராஜு மாஸ்டர் சிம்ரன் மேம் ஆடின பாட்டு அது. ஸோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அது எக்காரணத்துக்கு நம்ம மிஸ்யூஸ் மட்டும் பண்ணிடுவோங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா ஈஸியாக ட்ரோல் பண்ணிடலாம், அது பண்ணக்கூடாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் நோட்டாக இருந்தது. ஸோ இப்போ இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்ற போது ஹாப்பி தான். ஓகே, ஸ்பூஃப் மாதிரி இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கும்போது அது கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். எப்பயுமே வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அது என்ன ஆனாலும் ஈஸியாக சொல்லலாம். அது வந்து ஏன்டா கெடுத்தீங்க இந்த பாட்டு எப்படியோ அதுக்கு லெகசி நம்ம இது பண்றோம். ஆமா, அதுதான் ஒன்று வந்துருச்சுன்னா அதை வந்து கரெக்டாக அதை நம்ம வந்து அதுதான் என்ன தலைவன் எனக்குமே தலைவன் தான், தொண்டை எனக்குமே தொண்டை தான், அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, என்ன ரெஃபரன்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணீங்க? சுல்தானா பாடலுக்குமே சரி, ஒத்தரூபா பாடலுக்குமே சரி. ஏன்னா அந்த பழைய பாடல் நீங்கள் அதுல இருந்தா சில நிறைய விஷயங்கள் அதுல இருந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும் போது நம்ம இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், வீடியோ இங்கேயே வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களா? சுல்தானா வந்து நீங்கள் எப்படின்னா அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாங் ஆல்ரெடி வந்து சாங் போட்டு தான் வைப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு டிவி இருக்கும், அதுக்கு முன்னாடி அதே காஸ்டியூம் போட்டு அப்படியே ஆடுவாங்க, அது அப்படியே வீடியோ. ஸோ அதுதான் எனக்கு வந்து சரி ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா அந்த பாட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த பாட்டு அப்படிதான் எடுக்கணும் அப்படின்றதுனால தான் அதே காஸ்டியூம், சிம்ரன் மேம் காஸ்டியூம், மாஸ்டரோட ராஜு மாஸ்டரோட காஸ்டியூம், ரெட் அண்ட் இது இவங்களுக்கு சிம்ரன் மேம் அதே ஸ்டெப்பு. ஸோ அது நாங்கள் கரெக்டாக அதை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாலே ப்ளஸ் நியூஸ் என்னடானா அங்கே ஆடினது யாருன்னா எங்களோட டாஸ்க் என்னடானா அங்கே ஆடினது சிம்ரன் மேம், ராஜு மாஸ்டர். இங்கே ஆடுறது அர்ஜுன் சார். இதுக்கு முன்னாடி டான்ஸே ஆடாது. அப்புறம் பிரியா மேம். இப்போ பிரியாவுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு அவங்களும் டான்ஸ் ஆடி தமிழ்நாடு பார்த்துருக்காங்க, அவங்களோட விங்க் மட்டும்தான் டான்ஸ் ஆடி இருக்கு. ஸோ அதுவும் ஒரு சாங் இப்போது பயங்கரமாக அது ஒர்க் ஆகிருக்குன்றது நீ ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது ஓகே, நானும் ஹாப்பியாக இருக்கேன். ஒத்தரூபா சாங்குக்கு ஒத்தரூபா வந்து அது வந்து ரொம்ப பெரிய லெகசியான ஒரு சாங் இல்லையா? அந்த சாங் வந்து ராஜா சார் பண்ணாங்க, அப்புறம் மாஸ்டர் வந்து ஜான்பாபு மாஸ்டர் பண்ணாங்க. இப்போ ஒத்தரூபா வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து வி ஹேவ் லிசன்ட், கேட்டிருக்கோம் இல்லையா? கூட ஃபாரின் டான்சர்ஸ் ஆடி இருக்காங்க இல்லையா? அவங்க கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது வைப் ஆயிட்டாங்க அந்த பாட்டு கேட்டு. அப்போதான் யோசிச்சேன் லெஜெண்ட்ஸோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் அதை ரசிக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிள். ப்ளஸ் அந்த சாங் வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இல்லை இந்த பாட்டு ஆல்ரெடி இஸ் தேர்னு யூடியூப்ல பேக்கப் முடிச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த பாட்டை போட்டு பின்னாடி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அது வந்து அதோட ரெஸ்பான்சிபிள். ஓகே, ப்ளஸ் இன்னும் சொன்னா அர்ஜுன் சார்
அர்ஜுன் சார் வந்து இன்ட்ரோடக்ஷன் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ அர்ஜுன் சார் வந்து நிறைய பேர் தம்மோட பிளஸ் ஆக்ஷன் ஜோன்ல கன்னோட ஒரு மாதிரி ராவா இதுலயே அப்படிதான் இருக்காரு. ஆனா கொஞ்சம் வேறுபாடு தெரியுது, இந்த ஃபன் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மியூசிக்கோட ஒரு தலையில பாட்டிலோட ஃபுல்லா கேர்ள்ஸோட அந்த கரகாட்ட ஃபார்மேட்ல ஆடும்போது அது வேற காஸ்டியூமும் ஒரு மாதிரி அது வேற ஒருத்தன் பயங்கரமா ஒருத்தன் மீன் போட்டு சொன்னான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிள் வந்து பயங்கரமா இருந்ததுனால அது ஒர்க் ஆச்சு. அப்புறம் சார் அர்ஜுன் சார் தான், அர்ஜுன் சாரோட டெடிகேஷன் உச்சகட்டம். அதோட பின்விளைவு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்கு. ஓகே, அந்த சாங் நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? ஒர்க் ஆச்சு, பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் தியேட்டர்ல. அந்த இன்ட்ரோ அப்போ வந்து அர்ஜுன் சாருக்கு 105 டிகிரி ஓகே ஃபீவர் அப்ப அந்த சமயத்துல. எஸ், அது வந்து அவர் காட்டிக்கவே இல்லைப்பா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ நான் டயர்டாகி ஃபீல் தெரியல, அது வந்து அதுதான் ஆக்டர், அதுதான் ஆர்டிஸ்ட். ஸோ அது உங்களுக்கு தெரியாது ஃப்ரேம்ல. இப்போ ஜென்ரலாக சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மீட் பண்ணோம், உட்காந்தோம், கை கொடுத்து பேசணும். அதே மாதிரி தான் நாங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி லாக் பண்ணி எல்லாமே எவ்ரிதிங் கை கொடுத்துட்டு போகும்போது கையெல்லாம் அப்படியே சுடுது. தலைவா என்ன தலைவா சுடுது? இட்ஸ் நாட் ஃபீலிங். தலைவா சொல்லுங்க என்ன? இல்லை வில் கோ ஃபார் டேக்னோன்னு ஒரு 2 ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அவர் கட் அப்படின்னு சைலண்ட்டாகவே இருப்பார். ஏன்னா ஷூட்டிங் இன் ஸ்பெயின். ஓகே, டெட் டாப், நோ இங்கே மறைவு கிரைவு எதுவுமே கிடையாது. ஷிப்போட ஹெலிபேடில் ஷூட் பண்ணுறோம். ஓகே, செம்ம வெயில் அடிக்கும், செம்ம காற்றடிக்கும். அந்த காற்றும் குளிர் ஐஸ் ஃப்ரிட்ஜில் ஏசி மாதிரி காற்றடிக்கும். ஓகே, டோட்டலாகவே அப்நார்மலாகவே இருக்கும் இடமே, அந்த இடமே. ஓகே, இப்போ அவர் வந்து ஃபீவர் வேறு, அதில் டான்ஸ் ஆடணும். அப்புறம் நான் ஒரு ஷாட்டுக்கும் போயிட்டு இல்லை ஆதிக்கு என்ன ஏன் குசுன்னு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைவா, இல்லை உடம்பு சரியா? கைக்கு தொட்டு பார்த்தோன்னே கொதிக்குது அவருக்கு. அப்புறம் ஆதிக் செட் ஸ்டாப் நிறுத்துங்க. இல்லை ஆதிக் வில் கோ அப்படின்றாரு. இல்லை சார் வெயிட் பண்ணுங்க, என்ன ஏன் இப்படி ஆச்சுன்னு சாருக்கு வந்து அஜித் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை அவருக்கு அன்னைக்கு ஷூட்டிங் இல்லை. ஓகே அவருக்கு அன்னைக்கு ஷூட்டிங்கில் அன்னைக்கு பிரேக் கொடுத்துருக்கோம். அவங்க மேலே வந்து வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், ரெஸ்ட் எடுங்க. அப்போ சார் வந்து என்ன சொன்னார்னா, என் பொசிஷன்ஸ் நாளைக்கு ஏதாவது ஷூட் பண்ணுறதுக்குல அது இப்போ பண்ணலாம். தட் இஸ் அஜித் சார். அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க, நாளைக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், அது இன்னைக்கு பண்ணிக்கலாம்னு பாருங்க. ப்ரொடக்ஷன் இப்போ அன்னைக்கு ஷூட்டிங் வந்து இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே, பட் பெரிய லாஸ் தான். பட் சார் வந்து அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கிற அஜித் சார் வந்து இல்லை ஐ வில் டேக், நாளைக்கு இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கவங்களுக்கு நான் அவராக வந்து இல்லை அப்படின்னா. அப்புறம் அர்ஜுன் சார் வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் என்ன சொன்னாங்கன்னா, யூ டேக் ரெஸ்ட், ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுங்க, உடம்பு கம்ஃபர்டபுளாக. அவரே கேட்டார், சார் நான் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு இஃப் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள் நோ ப்ராப்ளம், ஐ வில் கோ வித்தவுட் பிளான், பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் நம்ம ரகு இருந்தார்ல மொட்டை அடிச்சுக்கிட்டு, அவர் வச்சு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 1/2 hour கழிச்சு ரெடி அவரோட வாய்ஸ்ல ரெடியா மாஸ்டர் அப்படின்னு திரும்பினோடனே அப்புறம் ஹி பிளாஸ்டட். உடம்பு சரியில்லை தான், பட் ஹி பிகம் எனர்ஜி. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அஜித் சார், இதான் அஜித் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது கேட்கறதுக்கு எனக்கே ஒரு நிகழ்வாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தருணங்கள் ஸ்பாட்டில் நடந்த ஏதாச்சும் நிகழ்ச்சியான தருணம் இருக்குதா? இதான் அஜித் சார்ப்பா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் அது ரொம்ப நிகழ்ந்த இந்த விஷயத்தினால அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம்? அஜித் சார் இஸ் ஆல்வேஸ் மேஜிக். ஓகே, வாட் வி ஆர் கோயிங் டு டெல், நம்ம என்ன சொல்கிறோன்றது கரெக்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஆல்ரெடி பிஃபோர் டிரெக்டர் சாரோட ஃபுல்லாத்தையும் பேசி எவ்ரி திங் இஸ் லாக். சார்கிட்ட சொல்லும் போது சார் அதை எலிவேட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அது பிளாஸ்டாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் இன்னொரு என்னன்னா, சார் கூட நான் வந்து டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன் நான் இதுலேருந்து ஏகன்லேருந்து ஆடி இருக்கேன். ஏகன் அந்த காலேஜ் சாங்லாம் நீங்கள் காலேஜ் சாங் ஆடி இருக்கேன். அப்புறம் இன்னொரு சாங் ஆடி இருக்கேன். சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் இதில் பார்க்கலாம், ஆரம்பம்ல பக்கத்துலேயே ஆடி இருப்பேன். அடடா ஆரம்பம்ல பக்கத்தில் ஆடி இருப்பேன். அப்புறம் என்ன இருந்தால பக்கத்தில் ஆடி இருப்பேன். அப்புறம் வீரம்ல பக்கத்தில் ஆடி இருப்பேன். ஸோ ஆடி அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சாருக்கு வந்து கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போது சார் என்னை பார்த்த உடனே என்னை வந்து அப்போ அசார்னு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்க்குறோம் மாஸ்டர்னு தான் கூப்பிட்டாங்க. அந்த டைம்ல ஆமாம் அசார் தான் கூப்பிடுவாங்க இல்லையா? அசார் ஹாய் அசார் ஜி ரொம்ப முக்கியமாக சார் பேசுவாங்க. இங்கே வந்து மாஸ்டர் ஜின்னு தான் சொன்னாங்க. ஸோ சார் இல்லை சார் யூ கேன் கால் மீ மை நேம். நோ இங்கே கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு இடம், அந்த வேர்டு தான். ஸோ வேற இல்லை அது. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ ஒன் மோர்.
ஓகே, நீங்கள் ஹெசிடேட்டே ஆகாதீங்க. யூ ஆஸ்க் இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் யூ ஷுட் ஆஸ்க் ஒன் மோர் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஒன் மோருங்கிற பேச்சு வந்து இருக்கவே இருக்காது, பிளாஸ்ட் பண்ணிடுவார் சாரு. ஸோ இந்த வார்த்தைகள் மேக்கிங் டெக்னீஷியன் நியூ டெக்னீஷியன் கம்ஃபர்ட் இஸ் சர்ஸ் மேஜிக். ஓகே, அதுதான் அது பயங்கரம். ஓகே. ஒரு பக்கம் ஆதிக் அவர்கள் வந்து ஃபேன் பாய் சம்பவமாக நிறைய சீன்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்கள் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அஜித் சாரோட ஒரு பயங்கரமான ஃபேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்படுறோம். எக்ஸாம்பிள் சொல்ல ஃபேனுன்னு சொல்கிறதுனா கேட்குது. நான் ஆதிக் டைரக்டர், ஹரிஷ் கோ-டைரக்டர். ஓகேங்களா, நாங்கள் எப்படின்னா இந்த ரோஹிணி தியேட்டர்ல வந்து பேனர் அடிப்பாங்க தெரியுமா, அது 3 அது அந்த 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 ஒரு சைட்ல ஒரு கும்பல் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த கும்பல்ல நாங்கள் 3 பேர் இப்படி பார்த்துக்கிட்டு இருப்போம். வில் பி வாட்சிங் லைக் திஸ். ஓகே ஃபைன். அங்கே ஆதிக்கு வந்து அவரோட ஏதாவது வேற தருணத்தில் அவரோட பேனரோட சேர்த்து போஸ்டரில் அவர் ஒட்டிகிட்டு இருப்பார். அந்த தருணத்தை பார்த்தவங்க, அந்த மாதிரி இருந்தவங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக்கோட ஆஃப்டர் மார்க் ஆண்டனி இஸ் கோயிங் டு டைரக்ட் அஜித் சார்னு நியூஸ் வந்த உடனே பயங்கர ஹாப்பி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு வென் ஹி கால்ஸ் மீ ஃபார் ஒர்க், அந்த தருணம் பயங்கரம். ஓகே, சித்து விளாக்ஸில் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் விருந்து பண்ணிட்டு இருந்தேன், விருந்து சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது கால் வந்துச்சு, வெல்கம் ஆன் போர்ட், காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஓகே. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பிளான் பண்ணீங்க? ஒரு ஃபேன் பாயா நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் அட்மையர் பண்ணி பார்த்து இருப்பீங்கல்ல, இதெல்லாம் இவருக்கு ஐகானிக்கான மொமெண்ட். நம்ம இதையும் தாண்டி புதுசாக விட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணீங்க? நீங்கள் அந்த இந்த ரணகலம் சாங்கில் பார்த்தீங்கன்னா சார் வில் பி டான்சிங், அந்த கேர்ள்ஸோட டான்ஸ் ஆடுவார். ஆமாம், அந்த கோட் போட்டுட்டு. ஸோ சாருக்கு வந்து கோட் வந்து ரொம்ப அவரோட ஸ்டைல் வந்து ஹி லைக்ஸ் கோட் அந்த சூட். ஸோ அதை வச்சு ஒரு டான்ஸ். கோட்னாலே அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டைல் ஐகான். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, ஐ யூஸ் டு கால் இம் கோட் சூட்டில் அவர் தான் ஸ்டைல் ஐகான். ஓகே, ஸோ அந்த கோட் வச்சு ஒரு டான்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சாரோட அந்த ஐகான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணது. ப்ளஸ் என்ன சொன்னால் அந்த ஃபோட்டோ ஷூட் சாங் வந்து இதுக்கப்புறம் எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு இல்லையா. ஸோ வாடா பார்த்துக்கிறேன், அந்த ஜோனில் கம்போஸ் பண்ணோம். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பைக்கில் தான் வருவார். நாங்கள் பிடிஎஸ் பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரிஞ்சது. அப்படின்னா விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, விடாமுயற்சி மார்னிங் 9லேருந்து 6 வரைக்கும் போகும். குட் பேட் அக்லி 6லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ அந்த ஷூட் முடிச்சுட்டு பைக்கில் இங்கே ஜாலியாக வருவார், இங்கே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஜாலியாக திரும்பி போவார். இவர் எப்போ தூங்குவாருன்னு தெரியாது. ஸோ அதுதான் சாரோட பேஷன், சாரோட டெடிக்கேஷன், சாரோட பேஷன். அது எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. அது பயங்கர, அது ஒரு மாதிரி ஒர்க் பண்ணால் இப்படி ஒர்க் பண்ணணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் அந்த சீச்சி பாட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது வந்து யாரோட ஐடியா? அது வந்து அன்எக்ஸ்பெக்டட், கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் அந்த பாட்டுனால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு? இல்லை, அந்த அளவுக்கு பர்சனலாக பாதிக்கப்படல, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. சீச்சி சாங் வந்து ஆக்சுவலி அங்கே ஷூட் பண்ணி அங்கே வேற சாங் தான் போட்டு எடுத்தோம். அதுக்கு வந்து ட்ரெண்டில் ஹி வில் ஃபாலோ வெரி ட்ரெண்ட். நீங்கள் டைலாக்ஸும் பார்த்துருப்பீங்க, இருங்க பாய், 10 கிலோ கறி வேணும் பாய், ஸோ காரப்பொரி. ஸோ அதெல்லாம் பயங்கர ட்ரெண்டில் இருப்பாங்க. ஸோ அது எனக்கே தேட்டரில் சர்ப்ரைஸ். நாங்கள் ஷூட் பண்ணது வேறு சாங் போட்டு தான் ஷூட் பண்ணோம். ஓகேங்களா. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சார் வந்து ரியலாகவே கொடுத்த எக்ஸ்பிரஷன். ஓகேவா, சூப்பராக இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினைச்சோம், சரி ஒருவேளை இந்த பாட்டு அப்பயே அவங்க நோட்டீஸ் பண்ணி எடுத்துட்டாங்க போல. இல்லை, அப்போ வரவே இல்லையே, எப்படி வந்திருக்கும்? இல்லை, அப்போ பாட்டு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில். ட்ரெண்ட் ஆகலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை தலைவா. ஸோ அது கரெக்டாக ஃபில் அண்ட் பிளேஸ். ஸோ நாங்கள் ஆலுமா டோலுமாலாம் வச்சு தான் போட்டு தான் எடுத்தோம். ஓகே, ஆலுமா டோலுமா வச்சு தான் அந்த மியூசிக் போட்டு தான் எடுத்தோம். அப்புறம் ஒத்த ரூபா வச்சு தான் அந்த மியூசிக்ஸ்லாம் போட்டு எடுத்தோம். பட் இது வேறு சாங் தான் போட்டு எடுத்தோம். ஓகே, அது ஒரு மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங் தான் இருக்கும் அதுவும். பட் கரெக்டாக இதில் அடித்த உடனே தேட்டர் வந்து இட் வாஸ் தட்ஸ் ஆதிக்ஸ் மேஜிக். ஓகே, இப்போ படம் பார்த்துட்டு சார் எதுவும் சொன்னாங்களா, மெசேஜ் எதுவும் பாஸ் பண்ணாங்களா? சார் ஆதிக் கிட்ட பேசினாங்க, இஸ் வெரி ஹாப்பி, டீமையும் வெரி ஹாப்பியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு டான்ஸ் மாஸ்டர் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணுற தருணம் எப்படி இருந்துச்சு? ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் சொல்கிறேன். ரெடின் அண்ணா வந்து ஸ்வீட் ஆர்ட்டில் பண்ணேன். இது வந்து நாங்கள் கொரியோகிராஃபி இது இருக்கு இல்லையா, சுல்தானா தானே சொல்றீங்க, அது கொரியோகிராஃபி பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அது அவரே தான் கொரியோகிராஃபர். ஐடியாஸ் மட்டும் சொல்லியாச்சு, இதான் அவர்கிட்ட வீடியோ காமிச்சாச்சு, இப்படிதான் ஆடி இருக்கும் அப்படின்ட்டு. ஷார்ட் மட்டும் பிளான் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இது பிளான் பண்ணோம் பிளாஸ்டிக் ஆகிடும் ப்ரோ. கண்டிப்பா. ஓகே, இந்த சுல்தானே வந்து அவர் அப்படி ஆனாதான் அதுவும் ப்ளஸ் அது ஆதிக்கோட ரைட்டிங். கண்டிப்பா. இப்போ இந்த சுல்தானாவோட ஒரு எலிவேஷனு, இப்போ சுல்தானாவோட பிளாஸ்ட்டு,
உங்களுக்கு ஒரு மீம் மெட்டீரியலாவே எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒன்று மொக்க வாங்கியிருந்தீங்கன்னா கிங்ஸ்லி என்ன வந்துருவாரு, இல்லைன்னா பிரியா வாரியர் தான். ஸோ அதுதான். ஓகே, எல்லா ஃபேன் வாயும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ற நீங்க பண்ணிருக்கீங்கல்ல. இப்போ படத்துல ஒரு சீன் சொல்லுவார், முதல்ல அடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி சொன்னார், அமைதியா இருங்கப்பா, இவ்வளவு இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அவரு. நீங்க ஒரு மாதிரி பூஸ்டா நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பூஸ்டா சுத்தும் போது, விசில் அடிக்கும் போது, தியேட்டர் மூமெண்டா நீங்க அங்க மானிட்டர் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது. சரி, மானிட்டர்னு சொன்ன ஒரு சம்பவம் சொல்றேன். நாங்க மானிட்டர்ல வந்து சார் ஷூட் பண்றோமா, ஷூட் பண்ணிட்டு ஷார்ட் ஓகே சொல்றோமா, ஓகே சொன்னோடனே பிரேக் ஓகேவா. இப்போ டிஐடி இருப்பாங்க அங்கே, அவங்க வந்து ஸ்பாட் எடிட் போயிட்டே இருக்கும். சில நிறைய ஷார்ட்ஸ் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு திருப்பி ரீப்ளே பார்ப்போம் இல்லையா, ரெக்கார்ட் பண்றதுக்கு. அப்போ வந்து நிறைய பேர் பிரேக் போயிடுவாங்க. நான், ஆதிக் டைரக்டர், ஹரிஷ் கோ டைரக்டர், அப்புறம் கேமராமேன் ஓகேவா. அந்த அந்த மானிட்டர் எங்களுக்கு தேட்டரா மாறிடும். நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சார் இருக்க மாட்டாங்க. சார் நீங்க நோட்டீஸ் பண்ணல, என்னைக்குமே நோட்டீஸ் பண்ற போது நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அது ஒரு மொமெண்ட் தான். ஆனா சார் கண்டிப்பா அது தெரியும். ஓகேவா, இப்படி என்ஜாய் பண்ணுவோமா, நாங்க எடிட் போவோமா, அங்க எடிட்டர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு மானிட்டர்ல. ஸோ நீங்க இப்போ தியேட்டர்ஸ்ல எல்லாருமே பார்த்துட்டு ஹை ஆகி ஜம்ப் ஆகி அதெல்லாம் எங்களுக்கு மானிட்டர்ல அங்கேயே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சாரோட ஆரா ஆக்டிங், அந்த 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 வே ஆஃப் ஹவு ஹி கேரிஸ் த கேரக்டர் அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, ஒரு சின்ன மானிட்டர் வித்தவுட் ஆர்ஆர் சார் ரொம்ப ஷார்ப்பாகவே நிறைய படங்கள் இருக்கு. இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுனால தான் குட் பேட் அக்லியில் வந்து இந்த கேரக்டர் அப்படி இருக்கு. ஸோ ஹி ஜஸ்டிஃபைட், இஸ் அன் ஃபினாமினல் ஆக்டர். ஸோ ஹி ஜஸ்டிஃபைட் த கேரக்டர். அதனால தான் இந்த படத்தில் ஜாலியாக இருக்கணும், அதனால ஹி ஃபாலோஸ் ஹிஸ் கேரக்டர். சிம்ரன் மேம் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? தொட்டு சுல்தானா வந்து அவங்க வேற ஒரு சீன்லேயே நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கும் போது, இந்த சாங் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இன்ஃபோ கேட்ட பிறகு அவங்க ஐ திங்க் அவங்க பிளாஸ்ட் தான். அவங்க ஷூட் பண்ணுவோம், அவங்க இருக்கும்போது இந்த சீக்வன்ஸ் நாங்கள் சாங் கூட ஷூட் பண்ணல. அவங்க தியேட்டர்ல பிளாஸ்ட் ஆகிருப்பாங்க கண்டிப்பா. நாங்கள் வாலி தான் வச்சு பண்ணாங்க, அந்த விசில் அந்த தீம் வச்சு தான் பண்ணோம். கண்டிப்பா தியேட்டர்ல படம் பார்த்தாங்க, ட்வீட் பார்த்தேன். ஸோ தியேட்டர்ல பார்த்துருந்தாங்கன்னா இட் வாஸ் அவங்களே ஷாக் ஆகிருப்பாங்க. டார்கி சார் பத்தி நம்ம பேசியாகணும். அவர் எவ்வளவு பெரிய மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய பாடல்கள் புலிப்புலியா இருக்கு, அக்கா மகன் நிறைய பாட்டு நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். அவரோட டான்ஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம்? ஃபேன் வந்து நான் மட்டும் இல்லை ப்ரோ, எல்லாருமே. எங்க டைரக்டர் ஆதிக், ஹரிஷ் ஓகேங்களா, அப்புறம் நான் அந்த லிஸ்ட் என்னையும் சேர்த்து சரி ஓகே, டெக்னீஷியன் ஒர்க், கேமராமேன் சார், எடிட்டர் எல்லாருமே பயங்கரமான ஃபேனு. நாங்கள் ஆக்சுவலி ஒரு எனர்ஜி, டைரக்டருக்கு ஒரு எனர்ஜி வந்து அந்த புலியை போட்டு விட்டுருவாரு. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னடான்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு மேக்ஸிமம் லாஸ்ட்டு தான் கால் பண்ணாங்க. ஸோ ஐ வென்ட் தேர், மச்சான் சாங் இன்னொன்று பண்ணணுன்னு. படமே முடிஞ்சது, சாங் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, பாட்டு கேளு அப்படின்னு ஸ்டமால் ஆயிடுச்சு. சரி என்ன வேணும்னு அங்க பாரு அப்படின்னா, வீடியோ காலில் ஹரிஷ் கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு, டார்க் என்ன எப்படா தூக்கு. ஸோ ஆன் தி வே ஹி கேம் ஃப்ரம் மலேசியா. இங்கே வந்து அந்த புலிப்புலி சாங் திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணாங்க ப்ரோ. அது வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50+ இருக்கும், அப்படியே இருக்கு. ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் போய் ஷூட் பண்ணி அண்ணனை டார்க் என்ன ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது எனர்ஜி பிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் பயங்கரமான காம்ப்ளிகேஷன் என்னடான்னா, அவர் கையில கிட்டார் இருக்கும். ஓகே, ஆமா, எப்பயுமே புலியில கிட்டார் இருக்கும். பிளஸ் அவர் ஹேண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குமா. ஸோ நம்ம காம்ப்ளிகேஷன் கிட்டார் கிடையாது, பிகாஸ் இஸ் கஃப்ட் ரைட். அப்புறம் கை யூஸ் பண்ண முடியாது, கஃப்ட், ஏன்னா இதுல போய். ஆமா. ஸோ என்ன பிளான், என்ன ஐடியா வச்சிருக்கேன், சும்மா இப்படி ஆடிட்டு இருந்தா போரு. ஆமா. ஸோ அங்கே பாய் எம்ஜியோட கால் தான் கிட்டார். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த கை இப்படி இருக்கிறத கன்னா மாத்திட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் ஃபயர் தான் ப்ரோ. அந்த பாட்டில் முட்டி போட்டு ஆடி இருப்பாங்க. ஆமாம், நான் அதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், ஒரு விஷயமா என்ன இது நம்ம பண்ணதுன்னு. ஐ திங்க் இல் பி 50+. கண்டிப்பா அவர் அந்த மூமெண்ட் பண்ணாரு ப்ரோ. அப்போதான் ப்ரோ நினைச்சேன், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ப்ரோ. கண்டிப்பா அவரு டயர்டுங்கிற ஒரு வார்த்தையே இல்லை ப்ரோ அவர்கிட்ட. பயங்கரமா பண்ணாரு ப்ரோ, செம்மையா பண்ணாரு. ஒன் மோர் கேட்டேன், ஒன் மோர் முட்டி போட்டு பண்ணாரு ப்ரோ. ஒரு முட்டி போட்டு ஆடிட்டு முன்னாடி வந்தாரு. யூ ஆர் பிளாஸ்ட். அந்த 4 hours 5 hours வாஸ் பிஜிஎஸ் ஸ்டுடியோவே தெரிச்சிருச்சு. சரி, ஆதிக்கும் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். எப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ பரிச்சயம் ஆச்சு? இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி, இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் ப்ரோ. இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு பிரகதீஷ்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட
கொலீக் அவங்களோட கிளாஸ்மேட் தான் ஆதிக். ஸோ அப்போ நான் வந்து டான்ஸராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிரகதீஷை மீட் பண்ணும்போது ஆதிக் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது ப்ரோ. அவங்க முதல்ல ஆதிக் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு போது நான் திடீர்னு இந்த கோரஸ் டப்பிங் கூட்டம் பாவம் பட்ஜெட் இருக்காது ப்ரோ, ஓகேவா, கோரஸ் டப்பிங்லாம் போய் டப்பிங்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஆதிக் வந்து என்னை டான்ஸ் மாஸ்டர் ஆக்கணும்னு அவருக்கு அப்போவே ஒரு ஆசை இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் த்ரிஷால் நயன்தாரா அப்ரோச் என்கிட்ட கேட்கும்போது பிரகதீஷ் மூலியமாக கேட்கும்போது அப்போ எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. படம் வந்து சும்மா இல்லை ப்ரோ, கண்டிப்பாக அது ஒன்ஸ் வி ரெக்கார்ட் இட்ஸ் ஹிஸ்ட்ரி ப்ரோ, ஓகேங்களா. ஸோ நான் அப்போ வந்து இல்லை ஐ நீட் டு லேர்ன், நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டைம் வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது. இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு எனக்கு 2 பேர் ப்ரோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஒன்று வந்து ஆதிக், ஓகே, நெக்ஸ்ட்டு பிரதீப் ப்ரோ, கோமாளி, ஓகே. இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து ஓகே ஒரு புதுசு டேலண்ட்டு எல்லாமே இருக்குன்றது ஃபஸ்ட்டு நம்பி பெரிய ஹீரோஸ் கொடுத்தது அவங்க. விஷால் சார், ஓகே, பிரதீப் ப்ரோ வந்து ஜெயம் ரவி சார். ஸோ ஓகே, ஜிவி சார் நடிக்கிற படங்களா இருக்கட்டும், அவரோட மியூசிக் பண்ற படங்களா இருக்கட்டும், அது நீங்க தொடர்ந்து ஒர்க் பண்றீங்க, கோஇன்சிடென்ஸா வர்றது வேணா இல்ல? நித்யானந்தா ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் ஆதிக் கொடுத்தது வந்து நித்யானந்தா. அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஓகேவா. அப்போ நித்யானந்தால ஒரு சாங் வந்து ரொம்ப டஃபஸ்ட் சாங், அதுல வந்து ஒர்க் பண்ணி காமிச்சோன்னே ஜிவி சாருக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துட்டேன் அந்த பாட்டு அப்படின்னு. அப்போலேருந்து பேச்சுலர், செல்ஃபி, அப்புறம் இந்த பட்டக் ரீலு. தேங்க்யூ ஸோ மச் உங்க நேரத்துக்கும். தேங்க்யூ வெரி மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.